உனக்கு ரைட் இருக்கோ இல்லையோ உன் பிள்ளைக்கு ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? அந்த 3 பசங்களுக்கு என்ன இருக்கோ, இவர்கிட்ட சொத்து இருந்தாலும் இவர் என்ன பண்ணாலும் அதெல்லாம் உன் பிள்ளைக்கு ரைட் இருக்கு. அதான் இல்லாம என் புள்ள அந்த புள்ள எனக்கு பிறக்கலன்றா மேடம். அப்படியெல்லாம் சொல்லுங்க. அது வரைக்கும் உனக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. ஆனா உனக்கு நிம்மதியா வாழணுமா இல்ல இப்படி கட்டி அழணுமா? நான் அவன் கூட வாழுவேன் மேடம். எப்படிமா வாழ்வேன்? மேடம் நான் சொல்றேன் மேடம் உண்மையா. அவன் பொண்டாட்டிக்கிட்ட சும்மா ஒரு வாரத்துல 5 வீடு போயிடுவான் மேடம். நான் கெஞ்சி ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டேன் மேடம். கேட்டு பாருங்க. ஒரு வருஷம் அதாவது ஒரு வயசு அது என் பிள்ளைக்கு நீ 1 ரூபா கொடுத்துருப்பியா சொல்லு. நினைச்சா நீ காசு போட்டு சொல்லுவீங்க. என்ன காசு ஒரு வாரத்துக்கு 5 நான் எப்படி மேடம்? புள்ளைய கண்டுக்க மாட்டேன். ஒரு நாள் வேலை பார்த்து போயிடுவேன் மேடம். புள்ளைய கண்டுக்க மாட்டான். அது செட்டா சாவுட்டோம். கொடுப்பா அனாதாசம் கொண்டு விட்டுட்டா மேடம். 2 மாசம் கொண்டு விட்டுட்டா மேடம் புள்ளைய. நான் விட்டேன். கேரளால கெஞ்சற மேடம். வாங்கி கொடு கெஞ்சற இரு. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் தானே. மூட்டு கம்னாரா மேடம். நான் கூப்பிட்டு மேடம் கேரளாக்கு இந்த வாக்காரி வந்து என் புள்ளி வாங்கி கொடுத்துரு. நீ எங்கேயே போய் சாவிடா என் புள்ளி மட்டும் வாங்கி கொடுத்தா நான் குச்சி வெட்டுறா மேடம். அந்த குச்சி அடிக்கிற மாதிரி வீட்டுல நாங்கள் வேலை செய்யறோம் மேடம். நான் வரவே மாட்டேன், வாங்க மாட்டேன். அந்த குழந்தை வாங்காத, அதை விட்டுரு, அது போன போகுது, அது நீ வாங்க கூடாதுன்னு சொல்லி குச்சி எடுத்து நான் அடி அடிக்கிறான் மேடம். கேட்டு பாருங்க மேடம் உண்மையா போய் என்ன